ஐயா, என் பெயர் பாபு. சளைக்காமல் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லும் தங்களுக்கு மிக்க நன்றி. மண் உலகத்திற்கு மனிதனை படைத்த இறைவனுக்கு நன்றி. இங்கே நீங்கள் பிஜே வருவது என்று சொன்னால் புதிய சினிமா படம் வருவது போல 10 நாட்களாக பரபரப்பாக பேசினார்கள். அந்த அளவுக்கு விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சொன்னவர்கள் அனைவரும் 16 to 30 வயது உள்ள வாலிபர்கள். 40 வயதிலிருந்து 55 சொன்னவர்கள் யாரும் சொல்லவே இல்லை. இங்கே கூட்டத்தில் பெரும்பாலும் வரவில்லை. விளக்கம் தேவை. மேலும் ஒரு மனிதன் உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுது மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவனுக்கு தேவை மதம் அல்ல, ரத்தம். ரத்தத்திற்கு தேவை பணம். அங்கே எந்தவித மதத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. பணத்தை கொடுத்தால் ரத்தம் கிடைக்கும். ஏபி பாசிட்டிவ் ஓ என்ற குரூப். அங்கே பெயர் தேவையில்லை, மதம் தேவையில்லை. புதிய ரத்தத்தை கொடுத்தால் அவன் உயிருடன் வெளியே வருவான். ஆக சுன்னத் என்பது இஸ்லாமில் அனைவரும் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வியாதி உலகத்தில் உள்ளது. அந்த வியாதியின் பேர் ஹீமோபீலியா, ஃபேக்டர் நம்பர் 8 ஃபெயிலியர். அந்த வியாதி உள்ளவனுக்கு புதிய ரத்தம் கொடுத்தால் உயிர் வாழ்வார். ரத்தத்திற்கு பணம் தேவை. சுமாராக 50,000 25,000 தேவை. அப்படிப்பட்ட இஸ்லாமிய நண்பர் எனக்கு தெரிந்தவர்களுக்கு வந்துள்ளது. ஆனால் சுன்னத் செய்ய முடியாது. சுன்னத் செய்தால் ப்ளீடிங் ஆகும். நான் சிறுவர் நிறைய சோழரை பார்த்து சொல்கிறேன். அந்த வியாதி என்று இருக்கிறது தெரியாமல் பருவ வயதில் சுன்னத் செய்து விடுகிறார்கள். பிறகு ஆட்டோவில் போகும்போது நிறைய பேருக்கு பார்த்து நான் உதவி செய்துள்ளேன். அது நீங்கள் முடிந்தால் அந்த கருத்தை நிறைய இஸ்லாம் நண்பர்கள் தெரியப்படுத்துங்கள். மேலும் ஆடு மாடு இதை கிருஷ்ணன், நபிகள் நாயகம், மேலும் இயேசு கிறிஸ்து வைத்து வளர்த்தி உள்ளார்கள். ஏன் அவர்கள் புலி, யானை என்ற மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் வளர்க்கவில்லைன்னு அதை தெரியப்படுத்தும். வணக்கம் ஐயா. அழகான கேள்வி கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்க சட்ட பிரகாரம் சுன்னத் என்ற ஒரு வழிமுறையை ஆண்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்துதுன்னு சொன்னா கட்டாய கடமைகளில் ஒன்று என்று வலியுறுத்தல, செய்தால் சிறப்புக்குரியது என்று வலியுறுத்துகிறது. இஸ்லாமிய ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு செஞ்சால் செஞ்சே தீரணும். தொழுகை இருக்குது, கண்டிப்பா செய்யணும். நோன்பு கண்டிப்பா செய்யணும். இப்படிப்பட்ட கடமைகள் இருக்கிறது. சில காரியங்கள் சுன்னத். சுன்னத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, செய்து கொண்டார்களேயானால் அவர்களுக்கு நன்மை அதிகம், செய்யவில்லை என்றால் குற்றம் இல்லை. இதான் சுன்னத் என்பது. இந்த சுன்னத் பண்ணுவது என்பது அதை செய்தால் தான் ஒரு முஸ்லிமான இருப்பான் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் செய்வது நல்லது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் மட்டும் சொல்லல, ஆபிரகாமுக்கே சுன்னத்து பண்ணி இருந்துச்சு. பைபிள்ல கூட பழைய யூதர்கள் இன்னைக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு யூதர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களும் சுன்னத் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதை பண்ண சொல்றாங்க. சுன்னத் பண்ணுவது என்பது ஆரோக்கியமானது, அதெல்லாம் சரிதான். ஐயா, கேள்வி என்னன்னு கேட்டா, சில குறிப்பிட்ட நோய் உள்ளவர்களுக்கு அந்த இரத்தப்போக்கு அதிகமா வந்துருச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த நோய் உள்ளவர், அதாவது ரத்தம் வருதுல, உடனே அது உறையணும், உடனே அது காயணும். அது இல்லாத நோயாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உறையாது. அப்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா அதுலயே காலி ஆயிருவாங்க. முஸ்லீம்கள் அந்த டெஸ்ட் பண்ணாம அவங்க வாட்டுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி விட்டுறாங்களே, இது சரியான்னு கேட்கிறார். நல்ல அழகான கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கடமையா இருந்தாலும் சரி, உனக்கு உயிருக்கு கேடு, ஆரோக்கியத்துக்கு கேடு என்று வந்தால் அதை செய்ய அவசியம் கிடையாது. எந்த சட்டமும் சரி, இஸ்லாத்துல ஒருத்தன் அதை செய்யறதுனால அவனுக்கு கேடு வருதுன்னு வருதா, நீ செஞ்சுதான் ஆகணும், அது செத்தால் பரவாயில்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லாது. உனக்கு கேடு வரும் சொன்னா அவர்கள் செய்யாமல் இருக்கலாம். ஐயா அவர்கள் சொல்றதை கருத்துல கொண்டு சுன்னத்துக்கு முன்னாடி அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி அந்த நோய் அவருக்கு இருக்கிறதா, அந்த பையனுக்கு சுன்னத்து பண்ணினால், அந்த காலத்தில் டெஸ்ட் செய்யற முறை இல்லை, இன்னைக்கு இருக்குமையானால் சுன்னத்து செஞ்சு ஆள் செத்து போயிட்டான்னு வந்துடக்கூடாதுல்ல. அப்படி ஒரு நோய் இருக்குங்கிறாங்க. ரத்தம் உறையாத நோய் ஒன்று இருக்கிறது. அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருந்தா ஏத்தினாலும் நிக்காது. அது லட்சத்துல ஒரு கணக்குல இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி உள்ளவரா என்பதை ஒரு சோதித்து பார்த்துட்டு செய்தால் பிரச்சனை இருக்காதுங்கிறாங்க. நாங்க அதை ரெக்கமெண்டா பரிந்துரையாக சொல்லிடுறோம். எல்லா மருத்துவ வசதிகளையும் நாங்கள் பயன்படுத்திக்கலாம். இஸ்லாத்துல தடை கிடையாது.